அடுத்து விவாதத்திற்கு பதிலளித்து தொகுப்புரையாக தோழர் வண்ணமுத்து அவர்கள். வணக்கம். நம்மளுடைய மாநாட்டில் நம்ம ஸ்தாபன நடவடிக்கை என்பது அது கொஞ்சம் காலதாமதமாக துவங்கியதுனால் அறிக்கை முன்மொழிந்து உங்கள் மத்தியில் பேச முடியல. வேலை அறிக்கை மட்டும்தான் நம்ம இங்கே டிஜிட்டலாக கொடுத்தோம். மற்றது பண்பாட்டு அறிக்கை, கலை இலக்கிய அறிக்கையெல்லாம் முன்மொழிஞ்சு பேச முடியல. எனவே அந்த வகையில் நீங்கள் இருந்தாலும் அதை வாசித்து கொண்டு பேசியிருக்கீங்க. இங்கே வந்த கருத்து என்ற அடிப்படையில் எங்கே சொல்கிறது, வந்த கருத்து என்ற அடிப்படையில் தோழர்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. குறிப்பாக அந்த பண்பாட்டு அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் பேர் போட்டிருக்கோம். பேரை குறிப்பிட்டு பேசுங்கன்னு நீங்கள் யாரோ தோழர் பேசுகிறாங்க. நம்ம ஏற்கனவே அவர் மாவட்டக்குள்ளே இருக்காரா என்னன்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தீங்க. அதில் நம்ம பண்பாட்டு அறிக்கையை அவர் நம்ம பாளை கிளையினுடைய தலைவர் இன்றைக்கி வர முடியலை. அவர் பேராசிரியராக இருக்கார். நாம் எப்படி இருக்கணும் நம்ம அமைப்பு சார்பான்னு வந்துட்டிங்களா? ரைட் விஜய் வந்துட்டாப்புல. அவர் தான் அது. என்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இணையர் இன்றைக்கி ஒரு பரீட்சை அதனால் போயிருந்தாங்க. அதனால் வந்துடுதுன்னா அதனால தான் நான் அதை முன்மொழிஞ்சு வைக்கிறதுக்கு உண்டான கால அவகாசம் இல்லை, அது வச்சுருந்தது. நீங்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலையும் அதில் பங்குனி உத்திரம், இந்த ஆடித்தவுசு, இந்த மாதிரியான நிகழ்வுகளும் பெருந்திரளாக இங்கே கலந்துக்கிறது குறித்தும் அதில் குறிப்பிடணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை சேர்த்துக்கலாம். அங்கங்கே சிறுதெய்வ வழிபாடு குறித்து திரளாக நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுபோல் வள்ளியூர் கிளையிலேருந்து பாண்டிச்சேரி, பிறகு அந்த ராமேஸ்வரத்தினுடைய மண்டலெல்லாம் நடந்த இடங்கள் வந்தது பாண்டிச்சேரியிலேருந்து இது நம்ம வள்ளியூர்லேருந்து மட்டும்தான் வந்தாங்க. மற்ற இடங்கள்லேருந்து வரலங்கிறது உண்மையுமே கவலைக்குரிய விஷயந்தான். 2 நாள் நிகழ்ச்சி, 2 நாளில் அவங்க தான் முழுசாக இருந்தது. அது அறிக்கையில் குறிப்பிடலங்கன்னா நம்ம நடைபெற்ற வேலைகளில் பிரதானமான இது மட்டும் வைக்கலாமே அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம படம் போட்டு காமிச்சோமே, அது அதுவே கூட கொஞ்சம் பேசிட்டு போய் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். 20 நிமிஷத்தில் 3 வருஷத்துக்கு உண்டான பணிகளில் ஓரளவு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் மாநில குழுவுக்கு நம்ம நடத்தின பிரதானமான பணிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த மண்டல அறிக்கை மாநில குழு சார்பாக நடத்தப்பட்டது. அங்கே நம்ம பங்கெடுத்தவர்கள் விவாதித்தது எல்லாமே அங்கே போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே தமிழ்ச்செல்வன் தோழத்தை சொன்னேன் நான். இருந்தாலும் நீங்கள் விவாதித்தது அவர் முன்னுக்குட்டியே சொல்லிட்டார் ஏன் அப்படிங்கிறதுனால தான் அது இங்கே வந்தது. எனவே நம்ம அதை பண்ணிக்கலாம். அதே போல் உச்சநீதிமன்ற அந்த நீதிபதி குறித்து நீங்கள் உடனடியாக அதை இது பண்ணது உண்மைக்குமே தாமிகசனுடைய நெல்லை மாவட்ட குழு சார்பாக உங்களுக்கு இந்த வள்ளியூர் கிளைக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக்கிறோம். ஆனால் என்னென்னா எனக்கே தெரியாது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா எப்படி வக்கீல் முருகனுக்கு அவர் பேசும்போது வக்கீல் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு போராட்டம் நடக்கு, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நடத்தலையா அப்படின்னு கேட்குற மாதிரி தாமியச போராட்டம் நடத்தியிருக்கு, நீங்கள் இல்லையேன்னு என்கிட்ட கேட்கும்போது எங்கே நடந்தது, நம்ம இந்த டியூட்டிலலாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா பத்திரிகையில் வருது. ஏன்னா அதனால தகவல் முன்னுக்கூட்டி அதை நடத்துறது எல்லா நிகழ்ச்சியும் சரின்னு சொல்ல முடியாது. சில விஷயத்த ஸ்தாபனத்துக்கு முரணாக போய் நின்றக்கூடாதுங்கிறது கவனத்தில் கொண்டு நம்ம சில விஷயத்த கொஞ்சம் முன்கூட்டி, அது இப்போ பூரா ஏர்டெல் பூரா கிடைக்காது, பிஎஸ்என்எல் கிடைக்காது எல்லாம் வரும். ஆனாலும் கூட அது நம்ம வேலையில் இருப்போம். அதனால் பிஎஸ்என்எல் ஒன்று அவர் கை தூக்குறாரு, என்னவோ பிஎஸ்என்எல் போஸ்ட். அதனால் நம்ம கொஞ்சம் கூடுதலாக 1க்கு 2 முறை தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் உண்மைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது அப்படிங்கிறது தான். அதே போல் நீங்கள் வேண்டுகோளும் வச்சிங்க. நமக்கு மாநில மையம் நமக்கு எத்தனை உறுப்பினர் அப்படிங்கிறதுலாம் அடுத்து நம்ம இது பண்ணும்போது சொல்லலாம். மொத்தமே மாவட்டத்திற்கு இந்த முறை கொஞ்சம் உறுப்பினர் கூட்டியிருக்கிறதுனால மாநில மாநாட்டுக்கு 8 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 8 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 பெண்கள், 2 பெண்கள், 1 மாணவர் இருக்கணும்னு இருக்காங்க. 5 ஆண்கள் தேர்வு பண்ணணும். நமக்கு இருக்கிறது 10 கிளை. அப்போ எத்தனை பேரை தேர்வு பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் கூடுதலாக கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் அது கொடுக்குறதில்ல மனசு இருக்கு. ஆனால் எவ்வளோ நாள் கேளுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க, ஆனால் எனக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம அந்த இது பண்ணும்போது சொல்லிக்கலாம். அதே போல் அம்பை கிளையிலேருந்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு நிகழ்ச்சி நடத்தின விஷயத்த
குறிப்பிடல அப்படின்னு சொல்லியிருங்க. அம்பை கிளையிலிருந்து கிளையினுடைய அறிக்கையே எனக்கு கிடைக்கல. அவர் போடுறன்னு அவர் இந்த மாநாட்டு வேலையில் அவரும் போடலை, நானும் வந்து இந்த இது பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த தொடர்பில் இருந்த இதுதான். ஆனால் சேர்த்துக்கலாம், அது முக்கியமான நிகழ்வு, எனவே அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆமாம், அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் விடுபட்டது எதுவாக இருந்தாலும் நாம் சேர்த்து அதை ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் இந்த எங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஃபுல்லாகவே நான் தான் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது சரியல்ல. ஏன் சரியல்ல அப்படின்னா, வெறும் செயலாளர் மட்டுமே இருக்கக்கூடிய படம் கிடையாது. அது நம்ம அமைப்பு ஒட்டுமொத்தமாக செஞ்ச பணியை சொல்லணும். அது வந்து கிளையில் நடக்கிறதையும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வைங்க. அடுத்து ஆவணப்படுத்துவதற்கு நமக்கு அது பயனளிக்கும். அது கிடைக்கல. நான் தோழர் நார்மநாதன் தோழருடைய ஃபேஸ்புக்கிலலாம் உள்ளே போய் பார்த்தேன், ஏதாவது படம் கிடைக்கணும், சில இதெல்லாம் கிடைக்கல. அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய அந்த விஷயங்கள் பேசுவதற்கு நம்ம உள்ளே போய் சிந்துவெளி நாகரிகம் குறித்து நார்மலான தோழர் பேசினாங்க, கிடைக்கல. அதே மாதிரி வந்து நெல்லை எழுச்சிட்டுனா நான் பேசின ஃபோட்டோ மட்டும் இருக்கும், தோழர் பேசின ஃபோட்டோ இல்லை, தேடணும் கிடைக்கல. அதனால் வந்து நீங்கள் இந்த கிளையில் உள்ள நிகழ்ச்சியை ஒரு நிமிஷம் வீடியோவாக பதிவு செஞ்சு வைக்கணும். அதை ஒட்டுமொத்தமாக தொகுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எனவே அந்த முறையில் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் நாட்டுப்புற கலைஞர்களை பாராட்டினது, இங்கே நேற்றைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி இருக்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லி தோழர் வீக்கப்புறத்துலேருந்து தோழர் பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. முத்துகிருஷ்ணன் தோழர் பேசுனது எல்லாம் மார்க்ஸ் தான், முன்னால் சொன்னது தான். ஏன்னா அளவு மாற்றம் குணமாற்றம் தான். ஒத்தாள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கும்பலாக இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம என்னன்னா இன்னும் கூடுதலாக நம்ம செய்திருக்க முடியும். அந்த அரசியல் பணி மற்றது இருந்தாலும் கூட அதுக்கு மத்தியில் நமக்கு இந்த கட்டாயம் சில நேரம் ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் கூடுதல் சிரமம் எடுத்து செய்ய தான் வேணும், அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்பவும் கூட நிதிநிலை அறிக்கையை வந்து பேசிட்டு பொருளாளர் இருந்தாங்க. ஆனால் எல்லோருக்கும் இந்த மாநாட்டுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டது கிளை சார்பாக. நேற்றைக்கு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். நாங்கள் எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு 12:30 மணிக்கு மேலே தான் போனோம் இங்கேருந்து. அப்போ தோழர்கிட்ட சொன்ன நிதி ஏதாவது வந்திருக்கான்னு, யாருமே வரல. ஒரு 2 கிளையில் மட்டும் 1500 ரூபாவோ என்னமோ வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இவ்வளோ நடந்திருக்குல்ல, வீடியோ எடுப்போம், போட்டோ போடுறோம், இது போடுறோம், எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க இன்னொன்று சொன்னாங்க, பற்றாக்குறை. அதையெல்லாம் நார்மநாதன் தலைவராக அவரும் வண்ணமுத்தும் அவங்க சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி? அது வந்து நான் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா, அப்படி ரூபாவை போட்டு பண்ணக்கூடாது. அப்படி போட்டு பண்ணோம்னா எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக பயணிப்பதும், இதை யாருமே போட்டு அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஒரு கேடரை இழக்கக்கூடிய சூழல் வந்துடும். எனவே வந்து இதை சரிகட்டு பண்ணதுக்கு இல்லது வந்து நம்ம செலவை வந்து சில விஷயத்துக்கு சுருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் சுருக்க முடியாது. ஆனால் இந்த செலவு எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னு மொத்தமாக இருக்கும். 65,000 ரூபாய் இருக்கும். நார்மலாக தோழர் நானும் பாதி போட்டுக்கிட்டோம். அதில் மாநில குழு சார்பாக தோழர் வந்திருக்காங்க. மாநில மையத்துக்கு நம்ம பணமே கொடுக்கல, 50,000 ரூபா போட்டா போட்டிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் கூட ரூபா கொடுக்கல. நம்ம என்னென்னா இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் இதை தான் சொல்லிடுறேன். நாங்கள் முகாம் நடத்தினோம், 65,000 ரூபா எங்கள் கைப்பிடித்தோம், அதனால் நாங்கள் எங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதை சொல்லிவிட்டோம். ஆனால் அது சரி கிடையாது. இதை எப்படி ஈடுகட்டுவது? தோழர் நீங்கள் அன்றைக்கி செலவு பண்ணிட்டீங்க, இந்தாங்க 65,000 ரூபா எங்களால் தர முடியாது, ஒரு 5,000 ரூபா பிடிச்சிக்காங்கன்னு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக செலவு பண்ணிக்கோ. நார்மலாந்தோடைய மறைவு முதற்கொண்டு என்னோட பணம் செலவுன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா நிகழ்ச்சி நடத்தி முடிச்சாகணும். அந்த இறுதி நிகழ்ச்சியை நம்ம ஒருங்கிணைச்சு பண்ணது இல்லையா? மாநில மையமே பாராட்டிச்சு, அந்த நிகழ்ச்சியை நல்லா பண்ணீங்க, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சரியான முறையில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னு. அப்படி செய்யணும்னா இந்த மாதிரியான செலவினங்களை நம்ம தோழர்கள் வந்து இது பண்ணவங்க தான். கிளை சார்பாக வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே வந்து இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாநாட்டுக்கு நம்ம போடப்பட்ட கோட்டாக்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மற்ற விஷயங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் பேசும்போது நான் அதை எதிர்பார்த்தேன். நம்ம வந்து பண்பாட்டு கலை இலக்கிய அமைப்புக்குள்ளே மட்டும் இயங்காமல் அதை தாண்டி ஒரு தோழர் கிசி தோழர் அவர்களுடைய முயற்சியில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு குப்பை பிறக்கி அது மூலயமா பிளப்பு நடத்துகிற ஒரு பொண்ணுக்கு, அவங்க நடந்து போக முடியாத ஒரு பொண்ணுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றோம். அது எப்படி நம்ம முடியுது ஒரு கலை இலக்கிய அமைப்பால் அப்படிங்கிறது நம்ம பேசணும். அதே மாதிரி வந்து தங்கராசு மட்டும் இல்லை, அதை மற்ற சின்னத்துறை இந்த மாதிரியான இவங்களுக்கெல்லாம் எப்படி உதவுறோம் அப்படிங்க பார்க்கணும். மழை வெள்ளத்தில் நம்ம எப்படி உதவணும்லாம் இருக்குது. அதனால்
இதை தாண்டி கலை பண்பாட்டு இயக்கத்தை தாண்டி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக வந்து இங்கே நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே உடல் தான நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டாக்டர்ஸ் பேசுறது வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. நான் பெருமையோடு நம்ம அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட அமைப்பு பெருமையோடு சொல்ல முடியும். நம்ம தமிழ்நாட்டில் அரசியலினுடைய தலைமை அமைப்பு வந்து, இடதுசாரி அமைப்பினுடைய தலைமை அமைப்பு வந்து ஒரு கால் கொடுத்தாங்க. சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொதுச் செயலாளருடைய மறைவு தினத்தை ஒட்டி அவர் அந்த தினத்தில் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து உடல் தானம் பண்ணுங்கன்னு கால் கொடுத்தாங்க. இப்போ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே தாமிகசா நெல்லை மாவட்டத்தில் 36 தோழர்கள் கொடுத்துருக்கோம். அம்சம் நீங்கள் உடல் வச்சு பண்ணக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது குறித்து நாம் பேச வேண்டியிருக்கு. தோழர் எழுதிய சாதியின் உடல் அரசியல்னு ஒரு புத்தகம் இருக்குது, முக்கியமான புத்தகம். தோழர் உதயசங்கர் தோழர் எழுதின புத்தகம். அதை வாசிக்கணும்னு கேட்டுக்கோங்க. எனவே வந்து நம்ம அதை பண்ணது மட்டும் இல்லை, கணவன் மனைவியாக தம்பதியர் சகிதம் வந்து ஒரு 9 பேர் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து இந்த ராஜகோபால் தோழர், பிறகு அருண் பாரதி, தோழர் சேது ராமகிருஷ்ணன், இப்படி எல்லாரும் கொடுத்து, அதான் சேது ராமகிருஷ்ணன் மட்டும் குறிப்பிட்டிருப்பேன், மற்றவங்கள குறிப்பிடாமல் இருக்கும். அதுக்காக மற்றவங்களுக்கு இல்லைன்னு இல்லை. ஆனால் காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அதில் முதல்ல வந்து தர்றது இருக்கு இல்லையா, அந்த இது பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். அதை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம அமைப்பு இதையும் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு நகண்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய போஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க. பழனி சுப்பிரமணியன் தோழர் இருக்காரா இல்லையோ? போஸ்டல் அதில் வந்து இப்போ வந்து புக் போஸ்ட் பெருசாக பண்ண முடியாது. புத்தகம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, வேறு எனக்கு ஒரு புத்தகம் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, போஸ்ட்டில் பண்ண முடியாது. அது வந்து ஸ்பீட் போஸ்ட் மற்ற இதில் தான், கொரியன் மாதிரி உள்ளதில் தான் பண்ண முடியும். நார்மலான இதில் பண்ணதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ நம்மளை போன்ற இலக்கியவாதிகள் நாம் உடனடியாக ரியாக்ஷன் பண்ணிக்கணும். அது நம்ம தவறிக்கிறோம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம கொஞ்சம் அது குறித்தான போராட்டங்களை முன்னெடுக்கலாம். எனவே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். தோழர்கள் புத்தக திருவிழா குறித்து சொல்லப்பட்டது. தோழர் நார்மநாதன் தோழர் இருக்கும்போது நாம் ஒரு நாள் முழுவதும் ஒரு அரசு மாவட்ட நிர்வாகம் நடத்தக்கூடிய நிகழ்வை தாமிகசா முழுமையாக அப்படி வச்சிருந்து நடத்துறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள். நம்ம பேனலில் நடத்தணும். கிருஷ்ண தோழர் பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்காந்துக்கிட்டு அந்த நோட்டீஸை காமிச்ச உடனே பார்த்தீங்களா, உங்களால் தாங்க முடியும், எல்லாரும் பேஜ் குத்தி நின்னோம். அதான் அந்த படம் போட்டிருந்தோம். அது வந்து நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நம்ம கிடைச்சதை சரியாக பயன்படுத்தி, எல்லா அமைப்புக்கும் கொடுக்கப்பட்டது, அந்த அமைப்புகள்லாம் வச்சு நம்ம பேச முடியாது, அதனால தான் நம்ம அதை சொல்லலை. ஆனால் வந்து எல்லா அமைப்புக்கும் கொடுக்கப்பட்டது சரியாக பயன்படுத்தி சரியாக செஞ்சது நம்ம தான். எனவே அந்த முறையில் அதை சொல்லிடுறேன். இதில் வந்து நான் தோழர் சமூகம் தோழர் உங்கள்கிட்ட வந்து எத்தனை புத்தகம் நம்ம போட்டிருக்கோன்னு இருக்குது. கடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் இடையில் அதை அவர் தொகுத்து ஒவ்வொருத்தையாக கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து கௌரவப்படுத்தி ஒன்றுபடுத்தி எத்தனை புத்தகம் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்கோம்னு அக்கா இளம்பரிய அக்கா வந்து நிறைய புத்தகம், 6 புத்தகமா 10 புத்தகம் போட்டிருக்காங்க. அக்காவுக்கு ஒரு கருத்தை கரையோசிப்படுங்க. ஆனால் தாமியசன் மாட்டுச்சிலால நான் ஒரு புத்தகம் கூட எழுதலை. அதுக்கும் கேட்டுட்டு ஆனால் அமைப்பு வேலை இருக்குது, நெருக்கடி இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்லிலாம் தப்பிக்க முடியாது. இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம போன்றவர்கள் அதை செய்யணும். சேது ராமகிருஷ்ணன் வந்து அவர் ஒரு கவிஞர். அவரை முதல்ல அரங்கேற்றம் பண்ணுவதற்கு அவரை கூப்பிட்டு போய் நம்ம பாரதியினுடைய இதில் போய் இல்லத்தில் போய் அவரை படிக்க கவிதையை வாசிக்க வச்சோம். எப்படி புதிய புதிய முயற்சி. இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. காயத்ரி சூடாமணிலாம் தொடர்ச்சியாக புத்தகம் போட்டுக்கிட்டே இருக்காப்புல. சூடாமணி அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்ன, அவள் வந்து முக்கியமான பொண்ணு, நமக்கு கிடைச்ச முத்து. அது நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச முக்கியமான முத்து. அது அப்படியே இந்த மாதிரியான இவர்களை கூட்டு வந்து நீங்கள் கிளை வாரியாக நீங்கள் அவங்கள கூட்டுட்டு வந்து அவங்க புத்தகம் கொடுத்து ஒரு விமர்சன கூட்டத்தையோ ஒரு அறிமுக கூட்டத்தையோ நடத்தி அவங்களையும் ஒரு பாராட்டி பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களாக இருக்கும், நன்றியும் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளேயே பேசியிருக்க மாதிரி என்ற அந்த அளவில் வந்த விவாதங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் கூட நம்ம அதை சேர்த்துக்கிட்டு மேலும் மேலும் நம்ம தொடர்ச்சியாக அடுத்து பயணிக்கணும். எல்லா கிளைகளும் இன்னும் கூடுதலாக இயங்க வேண்டும். புதிய நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. நம்மளுடைய கனவு வேற.
நம்ம என்னென்னா வந்து கலை இலக்கிய அமைப்புகள் வந்து இன்னும் கூடுதலாக இந்த மாவட்டத்தில் வந்து அங்கங்கே கலையரவு நடத்தணும். கிளைகள் தூரும் கலையரவு நடத்தணும். முத்துகிருஷ்ணன் தோழர் இங்கே வந்துட்டு போகும்போது அதான் சொன்னேன், கலையரவு நடத்தணும் அப்படின்னு. அவன் இங்கே கலையரவு முத்துகிருஷ்ணன் தோழர் சுப்பிரமணிய ஆமாம் அவள்கிட்ட சொன்னேன், சங்கரமணி தோழர்கிட்ட சொன்னேன். அதனால் இப்போ கலையரவு நடத்தின இடம் வள்ளியூரில் பிரம்மாண்டமாக நடத்தின இடம், அதையெல்லாம் நம்ம நடத்த வேண்டும் என்ற என்னோட ஆவலையும் சொல்லி வந்த விவாதங்களுக்கு தோப்புரையாக சொல்லி நிறைவு செய்கிறேன் என்று. பழைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் இப்போதைய தற்போதைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். இல்லை மிக குறைவான எண்ணிக்கை. அது இல்லை, நான் இதில் எண்ணிட்டோம்னா சரி 1 2 3 4 11 பேர் இருக்கிறீங்க. இப்போ வந்து நம்முடைய ஸ்தாபன நடைமுறை 13 11 12 13 13 சேர்த்தானே, அவங்களெல்லாம் சேர்த்துட்டாரு அவங்கள எல்லாரும். இல்லை தற்போதைய மாவட்ட குழு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்தாபன நடைமுறை வந்து பழைய மாவட்ட குழு கூடி தெரிஞ்சிருக்கும். புதிய மாவட்ட குழுவை முன்மொழிந்து அங்கே அனுமதி பெற்றுட்டு நம்ம வந்து இங்கே வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணணும். அதில் வந்து பழைய மாவட்ட குழுவில் 30 பேர் இருக்கிறதே 11 பேர் தான். ஒரு சின்ன ஆலோசனை தான். புதிய மாவட்ட குழுவை இங்கேயே அந்த ஆலோசனையை மாவட்ட செயலாளர் முன்மொழியிட்டோம். அதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம கலந்து பேசிக்கிட்டு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு கூட்டத்தை தனியாக கூட்டணும், திரும்ப மறுபடியும் அதே இது திரும்ப கொண்டு வந்து இங்கே சொல்லணும். அதனால் எப்படிங்கிறத தோழர்கள் சொல்லியாச்சுன்னா இந்த ஆலோசனைப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். கொண்டு போயிடலாமா? மாவட்ட குழு உறுப்பினர்கள் இதற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறதா இருந்தால் கை தூக்கிடுங்க. ஏன்னா நாளைக்கு இப்போ நான் சொல்கிற ஆலோசனைக்கு ஒப்புதல்னா கை தூக்குறேன், அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம இடத்துக்கு தக்கன, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இல்லைன்னா இப்போ இவ்வளோ பேர் சும்மா இருக்கணும், அவங்க பூரா சும்மா இருக்கணும், அப்புறம் நம்ம மட்டும் தனியாக போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். அது இப்போ இருக்கிற நேர நெருக்கடியில் சரி வராது. அதனால் இப்போதைக்கு வந்து நாம் வந்து தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட குழுவின் சார்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர் புதிய மாவட்ட குழுவினை உங்கள் முன்னால் ஆலோசனையை முன்மொழிவார். தோழர்களே, புதிய மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஆலோசனையாக வண்ணமுத்து, பேராசிரியர் முத்துலட்சுமி, சிந்துபுந்திரை சண்முகம், அம்பை வேல்முருகன், விஎம் சத்திரம் அருண்பாரதி, வள்ளியூர் சோ சண்முகம், பாளை பழனி சுப்பிரமணியம், டவுன் ஓவியர் செல்வம், பாடகர் சுலைமான், என்ஜிஓ காலனி முருகன், பாளையங்கோட்டை தோழர் பார்த்தசாரதி, முத்துலட்சுமி, சூடாமணி அவங்களுடைய தாயார், ராதாபுரம் முத்தழகன், ராதாபுரம் ஜேசுராஜ், விகேபுரம் சங்கர், சத்யா தேவபுரான் இல்லை சத்யா வாபஸ் வாங்கிறேன், சத்யா, சேது ராமகிருஷ்ணன், ஜெகதீஷ், பேராசிரியர் விஜய், தமிழ்செல்வம், வழக்கறிஞர் முருகன், பேராசிரியர் கோமதி நாயகம், முத்துக்குமார், ராஜகோபால், முத்தையா, அம்பை முத்தையா, காயத்ரி அவங்களுடைய அம்மா, அவங்க பேர் எனக்கு ஆனந்தி, டவுன் இளங்கோமணி, சுந்தர ஜெகதீஷ், ஜெயசீலன் வள்ளியூர், சந்திரமோகன் நாடக கலைஞர் சந்திரமோகன் என 30 பெயர்களை உங்கள் மத்தியில் நான் முன்மொழிகிறேன். இதில் மாற்றுக்கருத்து எதுவும் இருந்தால் நீங்கள் மாற்றுக்கருத்து வேறு யாரையாவது சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து முன்மொழியலாம். சொல்லுங்கள் தோழர். சொல்லுங்கள்.
மனோகரன். சுந்தரம் ஜெகதீசனுக்கு பதிலாக மனோகரன் இணைக்க சொல்லி வள்ளியூர் கிளை. வேறு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நம்முடைய மாநில குழுவினுடைய முடிவு 20% பெண்கள் அமைப்பினுடைய எல்லா பொறுப்புகளிலும் இருக்க வேண்டும். அதனால் அவங்க மாவட்ட குழுவிலே இருக்கணும், மாவட்ட செயற்குழுவிலே இருக்கணும், தலைமை பொறுப்புகளிலும் 20% இருக்கணும், பிரதிநிதிகளிலும் 20% இருக்கணும். அதே போல் மாணவர்களுக்கும் நாம் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு வழிகாட்டுதல் தான் நம்முடைய மாநில குழு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் தான் இதில் பலரை புதிதாக இணைத்திருக்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர். இதில் வேறு ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாவட்ட குழு முன்மொழிவை நாம் ஆமோதித்து கரவொலி எழுப்பிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். இளம்பரை அக்காவை சரி, எண்ணிக்கை கூடும், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது. நமக்கு மாவட்ட குழு கூடும் பொழுது பல மாவட்டங்களில் என்ன இதுன்னா, நம்ம சொல்லும் இல்லையா, கோரம் கூட சேராது. 3ல் 1 பங்காவது சேரணும்ல. நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த முடிவை அமல்படுத்த வேண்டியது மாவட்ட குழு உறுப்பினர்கள் கீழே வரைக்கும் போகணும். அப்படிங்கிறப்போ நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இளம்பரை அக்காவுக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், எண்ணிக்கைக்காக சொல்கிறேன். அதனால் இளம்பரை அக்காவை நம்ம இதில் இணைத்து கொள்ளலாம் என்று மாவட்ட செயலாளருடைய ஒப்புதலோடு நம்ம செய்யலாம். இது சரி அப்படின்னா எல்லாருமே கைதட்டிடுங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாருக்கும் மாவட்ட குழுவில் இருக்கணும்ன்றீங்க. இல்லை, அதான் முதல்ல மாவட்ட குழு தான் எடுத்து. இல்லை அது இல்லை, அவருக்கு தெரியுமா அது? சரி சரி, அதுதாங்க. ஏன்னா அவரு சேர்த்துருக்குல்ல, சூடாமணி சேர்த்தாச்சு. சூடாமணி சேர்த்தாச்சு. அது நீங்கள் சொல்லாமலே வந்துருச்சு. எல்ஐசி மகாதேவனா நம்ம கிளையில் இருக்கிறார். அவர் கிளை தலைவரா? சரி, செயல்படுகிறவர் தானே. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே சொல்லிட்டு போகிறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம கிளை பொருத்தம்னா நீங்கள் தான் சொல்லணும். தோழரா? அவங்க வேணான்றாங்களே, அவங்களே வேணான்றாங்க. ரைட், சரி. அப்போ இந்த அளவில் நாம் 33 பேர்களை கொண்ட ஒரு மாணவர் கிளை தொடங்கலை. ஆனால் ஒரு மாணவர் சூடாமணியோடு இணைந்து 34 பேரை கொண்ட நெல்லை மாவட்ட குழுவை நாம் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கலாம் என்று. சரி, இப்போ இந்த மாவட்ட குழு உறுப்பினர்கள் மட்டும் ஒரு 5 நிமிஷம். அது ஒன்று இருக்கோ? இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ வாசித்தவர்களில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? புதிதாக இணைந்தவர்கள் உட்பட சரி. இல்லை இருந்தாலும் இந்த மாவட்ட குழு மட்டும் கூடிடும், அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிடம் இப்போ பேர் வாசித்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஒரு 5 நிமிடம் இப்படி வாங்க, நின்றுக்கிட்டே பேசிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நின்னே பேசு. நிறைவாக மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி நிறைவுரை ஆற்ற வருமாறு மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் உதயசங்கர் அவர்களை அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் நெல்லை மாவட்ட மாநாட்டினுடைய மிக சிறப்பாக இந்த ஒரு நாள் மாநாடு என்றாலும் உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நடத்தி இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட குழுவிற்கும் அம்பை கிளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, புதிய மாவட்ட குழுவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகளை உங்கள் முன்னால் அறிவிக்கிறேன். மாவட்ட தலைவராக சேது ராமகிருஷ்ணன், மேடைக்கு வந்துருங்க. மாவட்ட செயலாளராக தோழர் வண்ணமுத்து, மாவட்ட பொருளாளராக பேராசிரியர் முத்துலட்சுமி,
மாவட்ட துணைத் தலைவர் சோ சண்முகம் ஏற்கனவே மேடையில் இருக்கிறாரு. மற்றும் ஒரு துணைத் தலைவர் அருண் பாரதி, அவர் அவசர வேலையாக போயிருக்கிறார். மாவட்ட துணை செயலாளர் 1 முத்தழகன், அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன். வேல்முருகன் இருக்கீங்களா? வாங்க, மேடைக்கு வாங்க. வண்ணமுத்து வாங்க, வேல்முருகன் வாங்க. தோழர்களே, வருகிற டிசம்பர் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் தஞ்சாவூரில் நம்முடைய மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட குழு செய்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி மாலையில் ஒரு கலை மாலையையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கலை மாலைக்கு அநேகமாக பிரகாஷ் ராஜை அழைப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். தொடக்க உரைக்கு சித்தார்த் வரதராஜன் அல்லது நீதிபதி முரளிதர், அப்படி இல்லை என்றால் டிஸ்டா சிதஸ்வாலர், அவரும் இல்லை என்றால் KR மீரா மற்றும் பானு முஷ்டாக், இப்படி அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஆளுமைகளை அழைப்பது என்ற முன்மொழிவோடு ஏராளமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 7 கண்காட்சிகள் அந்த நகரத்தில், தஞ்சை நகரத்தில் 7 இடங்களில் நடந்து கொண்டிருக்கும். ஒரு வாரத்திற்கு, ஒரு வாரம் முழுவதும் 7 பூங்காக்களில் 7 கண்காட்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அத்துடன் ஒரு 8 கல்லூரிகளோடு இணைந்து 8 துறை சார்ந்த ஒரு நாள் கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். 1 திரைத்துறை சார்ந்த கருத்தரங்கம், கலை இலக்கியம் சார்ந்த கருத்தரங்கம், ஊடகங்கள் சார்ந்த யூடியூபர்கள், இப்படி ஊடகங்களை சார்ந்த ஒரு கருத்தரங்கம், ஆய்வாளர்களை இணைத்து ஆய்வாளர்களை கொண்ட கருத்தரங்கம், இப்படி ஒரு 8 தலைப்புகளில் 8 கருத்தரங்கங்களை அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளோடு இணைந்து செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. 28ஆம் தேதி கலை இலக்கிய கருத்தரங்கம் ஒன்று அந்த கல்லூரியோடு இணைந்து, கரந்தை தமிழ்ச்சங்க கல்லூரியோடு இணைந்து நடக்கப் போகிறது. அதே போல் 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி ஒரு நடந்து விட்டது ஒரு கருத்தரங்கம். இப்போ தொடர்ந்து மாநில மாநாடு ஒரு மிக எழுச்சிகரமான ஒரு மாநில மாநாடாக அங்கே நடைபெறுவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. 4ஆம் தேதி காலையிலேயே பிரதிநிதிகள் தங்குவதற்கான இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே போகணும்னா நீங்கள் 4ஆம் தேதி காலையிலேயே போயிடலாம் தஞ்சாவூருக்கு. உங்களுக்கு தங்குவதற்கு இடம் உண்டு. அன்று நம்ம தஞ்சாவூரை சுற்றி பார்க்கணும், தஞ்சாவூர் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க காலை முதல் மாலை வரை எங்கெல்லாம் போகலாமோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். மாலையில் கலை மாலை தொடங்கிவிடும். இரவு உணவிலிருந்து முடியும் வரை, மாநாடு முடியும் வரை உணவும் இருப்பிடமும் உண்டு. அந்த 4ஆம் தேதி காலை மதியம் மட்டும் உணவை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். நாமே அந்த உணவை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கிடையில் ஒரு விஷயத்தை நாம் இந்த மாவட்ட மாநாட்டில் விட்டு போனது, மாநில மாநாட்டின் பிரதிநிதிகளை நாம் இங்கேயே தேர்வு செய்ய வேண்டும். மாநில மாநாட்டினுடைய பிரதிநிதிகளை மட்டும் நம்முடைய மாவட்ட செயலாளர் உங்கள் முன்னால் முன்மொழிந்து விடுவார். அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசுகிறேன் நான். ஆமாம், அவங்க பொறுத்துக்கொள்ளணும். முதல்ல வாழ்க்கை முதல்ல நன்றி சொல்லணும். மாநில மாநாட்டினுடைய பிரதிநிதியும் நம்ம தேர்வு செய்து நிறைவுரையாற்றிக்கணும். மறந்தாச்சு இருக்கிற இதில். பிரதிநிதியாக நமக்கு மொத்தம் 8 பேர். 8 பேரில் மாநில குழு உறுப்பினர்கள் பிரதிநிதியாக போயிடுவாங்க. அதில் தோழர் முத்துலட்சுமி, வண்ணமுத்து, நான், நார்மநாதன் 3 பேர் இருந்தோம். தோழர் மறைஞ்சிருக்காங்க. இப்போ 2 பேர் நாங்கள் மாநில மாநாட்டுக்கு தேர்வாயிருவோம். அது சார்பாக தான் நடந்ததுனால நாங்கள் போயிடுவோம். அது போக 8 பேர் இங்கே நம்ம உறுப்பினர் அடிப்படையில். 1 சேது ராமகிருஷ்ணன், இன்னொன்று சத்யா
அது இப்போ கூடயே சேர்ந்து வந்து பேர் சத்யா. இன்னொன்று வந்து தமிழ் செல்வன் 3. 4 வந்து முத்துலட்சுமி. இன்னொன்று வந்து நான் வழக்கறிஞர் முருகன், அருண்பாரதி, விஜய், சூடாமணி மாணவி. இந்த 8 பேரை முன்மொழிகிற மாற்று வந்து மாற்றையும் சேர்த்து சொல்லிடுறியா? மாற்று பிரதிநிதி. ஆமாம், சரி. 8 பேர் நான் மத்தியில் முன்மொழிகிறேன். தோழர்கள் மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க. ஒரு கைதட்டல் குறைஞ்சாலும் அது பதிவு செய்யப்படும். மாற்று பிரதிநிதியாக சுலைமான், பிறகு காயத்ரி அம்மா என்ன பேர் சொன்னீங்க? ஆனந்தி, முத்துக்குமார், வேல்முருகன். முத்துக்குமார் அந்த மாற்று பிரதிநிதியாக. இதில் நான் ஏற்கனவே சொல்லப்பட்டவங்க வர முடியலன்னா இவங்க எப்பவும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற இதையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மாற்று பிரதிநிதி தானே, அதனால் ஒன்றும் இது இல்லை.